கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்தல்களையும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையின் மூலமாக கடந்த ஒரு வருடத்தை தேவன் நமக்கு முடிக்க செய்து, அதில் நமக்கு தேவன் ஜீவன் கொடுத்து மறுபடியுமாக ஒரு புதிய வருடத்திற்குள் தேவனுடைய பிள்ளைகள் வந்து சேரும்படியாக தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு நாளிலும் கூட நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயத்தை யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்டில் நம்ம போகலாம். மற்ற ஜனங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இது ஒரு பெரிய விழா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு ஒரு புதிய நாளை தேவன் கொடுத்துருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவும் முடியாது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்நாட்களில் தேவன் இன்னொரு வருஷத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா சேர்த்து கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம படித்த படிப்போ மற்ற விஷயங்கள் நமக்கு கிடையாது, நம்முடைய கேரக்டர்ஸ். ஸோ நம்ம வருஷத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறப்ப நம்ம என்ன யோசிக்கலாம்னா, போன வருஷம் நம்ம வேதத்தின்படி எத்தனை குணலட்சணங்களில் நம்ம எப்படி இருந்தோம், அந்த குணலட்சணங்களில் இப்போ நம்ம எப்படி இருக்கோம், எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஏறிட்டு போகுதா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா சீர்தூக்கி பார்த்துட்டு, இன்றைய நாளில் கூட தேவனுக்கு இதுவரைக்கும் கொடுத்த வாய்ப்புகளுக்கு நன்றி தெரிவித்து, இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இன்னும் அதிகப்படியான பாடுகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நாளில் நம்ம தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து தேவன் எத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்நாட்களில் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரோ அத்தனை நாட்களும் தேவனுக்கு மட்டுமே பிரியமான காரியத்தை நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த ஒரு நாளையும் இந்த ஒரு வருஷத்தையும் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இன்றைய நாளில் கூட தேவன் நமக்கு ஒரு பாடத்தை பார்ப்பதற்கும் கிருபை தந்திருக்கிறார். கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வழக்கமாக நாம் வெள்ளிக்கிழமைகளில் பார்க்கக்கூடிய சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் அடுத்த வாரத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எத்தனாவது வாரம் தெளிவாக தெரியுது இல்லையா அங்கே லேப்டாப்பில்? ஓகே, 32வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த 32வது வாரம்ங்கிறது சகரியா புஸ்தகம் பார்க்க ஆரம்பித்து 31 வாரம் முடிஞ்சு 32வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ சகரியா புஸ்தகத்தில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, 13ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கரெக்ட். ஏன்னா போன வாரம் சகரியா 12ஆம் அதிகாரத்தை முடிச்சுட்டு இப்போ 13ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். ஸோ 13ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வாரத்துக்குள்ள வந்திருக்கோம் நம்ம? எவ்வளோ ஈஸியான பதிலாக போச்சு. முதலாவது வாரத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த சகரியா புஸ்தகத்தை எழுதுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாழ்த்துதல், அஷூரன்ஸ், என்கரேஜ்மெண்ட், பிளஸ்ஸிங்ஸ். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள தொடர்ந்து ஆலயம் கட்ட வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி வரப்போகிற கிறிஸ்துடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் இந்த ஜனங்களே உலக ஜனங்களுக்கு ஒரு ஆலயமாக இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் தேவன் கட்ட வைக்கிறார். அப்படி கட்ட வைக்கும்போது அவங்க உற்சாகத்தோடு கட்டுறதுக்கு தேவன் கொடுத்த வசனங்கள் எல்லாமே கடைசி காலத்தில் இஸ்ரேல் தேசத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு புரிய வைக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், சகரியா புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் எளிதாக புரிந்து கொள்றதுக்கு இந்த புஸ்தகத்தை நம்ம 4 பாகங்களாக பிரித்தோம். அதில் 3 பாகங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த 3 பாகங்களுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கான்செப்ட் தான் சொல்லுது. ஆனால் 3வது பாகம் முடிஞ்சு 4வது பாகம் வரும்போது என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 4வது பிரிவில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற 3 பிரிவுகளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கும் பொருந்தும், 2ஆம் வருகைக்கும் பொருந்தும். ஆனால் 4வது பகுதியாக இருக்கிற இந்த சாப்டர் 9 9வது அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும், சகரியா புஸ்தகத்தின் கடைசி பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள், அதிகாரங்கள் எதை பற்றி மட்டும் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ள இஸ்ரேல் ஜனங்களை எப்படி கொண்டு வந்து தேவன் சிறப்பாக வைக்க போறார் அப்படிங்கிறத கரெக்டான பதில். அது இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையின் காலத்துக்கு பொருந்தாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ கடைசி பாகத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் நாளைக்கு ஃபியூச்சரில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து இன்னும் எதிர்காலத்தில் எப்படி அவங்க மாற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள தான் தேவன் கொண்டு வந்து ஒரு முக்கியமான கருவிகளாக செயல்படுத்த போகிறார். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய அரசாட்சியை முற்றிலும் அழித்து கிறிஸ்துடைய அரசாட்சியை முற்றிலும் ஸ்தாபிப்பதற்கு ஒரு கருவி தேவனுக்கு தேவைப்படுது. அந்த கருவியாக தான் யார் செயல்பட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் செயல்பட போகிறாங்க. இப்போ கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுல இஸ்ரேல் ஜனங்கள் கருவிகளாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சில கருவிகளை அவர் யூஸ் பண்ணி அவங்கள வச்சு சில காரியங்கள் பண்ணுறாரு. அந்த காரியங்கள் என்னங்கிறத இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட், என்ன ஹோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம் தான். மேசியா அப்படின்னு ஒருத்தர் அவங்கள காப்பாற்ற போகிறாரு, அவங்கள ரட்சிக்க போகிறாரு,
அவங்க மேசியாவின் மூலமா ஒரு மிகப்பெரிய ரட்சிப்புக்குள்ள வரப்போறாங்க அப்படிங்கிற சொல்றதுக்கு தான் இந்த 4வது பகுதியை சகரியா மூலம் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். தலைப்பு என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப் அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஸோ 13ஆம் அதிகாரத்துக்குள்ள போகக்கூடிய நாம 12ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு போறத கரெக்ட். நம்ம பார்த்த விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் ஒரே ஸ்லைட்ல பார்த்துடலாம். 12ஆம் அதிகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம வசனத்தை பிரிச்சோம்னா, அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம வந்து ரெண்டா பிரிச்சோம். 14 வசனங்களை ரெண்டா பிரிச்சோம். முதல் பிரிவு பார்த்தீங்கன்னா வசனம் 1 to 9 வரைக்கும். ரெண்டாவது பிரிவு வசனம் சரி ஓகே 10 to 14. நல்லா கிளியரா தெரியுதுங்க. ஸோ எப்படி இப்படி பிரிச்சிங்க பிரதர் நீங்க 12ஆம் அதிகாரத்துன்னு கேட்டா, வசனம் 1 to 9 வரைக்கும் என்ன சகரியா சொல்லியிருக்காருன்னா, தேவன் எப்படி ஒரு தெய்வீக நிலைமையை இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுக்க போறார். கிறிஸ்துடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் ஒரு டிவைன் கண்டிஷனுக்கு எப்படி அவங்கள மாற்ற போறார் அப்படிங்கிறது முதல் பிரிவு, வசனம் 1 to 9 வரைக்கும் 12ஆம் அதிகாரம் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ரெண்டாவது பிரிவு வசனம் 10 to 14 என்ன சொல்லுதுன்னா, சேம் டிவைன் கண்டிஷன் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். யார் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா மீந்திருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவங்க எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்றதுக்கு தான் 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 10 முதல் 14 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் செயல்படுத்த போறது யார்? அப்ப செயல்படுத்தணுமான ஒரு கேள்வி வந்துடும் நமக்கு. கண்டிப்பா செயல்படுத்தணும். ஏன்னா இப்ப தேசமும் ஜனங்களும் அப்படித்தான் இருக்காங்களா? டிவைன் கண்டிஷன்ல தான் இருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. இன்னும் நிறைய கண்டிஷன் மாறப்போகுது. அதுக்கப்புறம் தான் அவங்க டிவைன் கண்டிஷனுக்கு வர போறாங்க. அப்ப எப்படி அவங்க மாற போறாங்க? அவங்கள மாத்துவதற்குன்னே தேவன் ஒரு குரூப்பை கூப்பிடுறாரு. அவங்களுக்குள் இருந்தே யார் அந்த குரூப்? கவர்னர்ஸ் ஆஃப் ஜூதா, முற்பிதாக்கள் உயிர் தெழுந்து வந்து அவங்க தான் இந்த ஜனங்களையும் தேசத்தையும் சீர்பொருந்த பண்ண போறாங்க. அவங்க சீர்பொருந்த பண்ண போறாங்கிறத ஏற்கனவே ஒரு வசனத்துல வாசிச்சிருக்கோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு. உங்ககிட்ட இருக்கிற களிம்பெல்லாம் என்ன பண்ண போறேன் நானு? நீங்க உன்னை நான் சுத்தமாய் புடமிட்டு. அப்ப இஸ்ரேல் ஜனங்க கிட்ட என்ன இருக்கும்? களிம்பு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சுத்தமா நான் எடுத்துட்டு அப்புறம் உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கும், அதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? நீக்க போறேன். அடுத்தது உன் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போல. இதுதான் யாருன்னு பார்க்கணும் நம்ம. உன் நியாயாதிபதிகள் தான் முற்பிதாக்கள் உயிர் தெழுந்து வந்துட்டாங்க. அந்த நியாயாதிபதிகளை எப்படி நான் மாத்த போறேன்? முன்பு இருந்த மாதிரி. அப்ப நியாயாதிபதிகள் முன்னாடி எப்படி இருந்தாங்க? அவங்க ஒரு ஸ்டேட்டஸ், அவங்க கேரக்டர், இந்த ரெண்டுமே அவங்க மறுபடியும் உயிர்த்தெழுப்புல கொண்டு வரப்போகுது. அப்படி வரும்போது அவங்க முன்னிருந்த நிலைமையில் இருப்பாங்க. அடுத்ததுங்க, உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். இப்ப ஜனங்களும் மாறிடுவாங்க. எதுவும் மாறிடும்? தேசம் மாறிடும். சோ தேசத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? நீ காந்திபுரம் என்றும் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் என்ன பண்ணுவாய்? பெயர் பெறுவாய். அப்ப இந்த பேர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரணும்னா கண்டிஷன் மாறணுமா இல்லையா? யார் மாத்த போறது? இப்ப முற்பிதாக்கள். எப்படி மாத்த போறாங்க? உயிர் தெழுந்து வந்து. சோ உயிர் தெழுந்த முற்பிதாக்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கா மாத்திர அளவுக்கு அப்படின்னு கேட்டா கட்டாயமா இருக்கு. அதுதான் போன வாரமே படிச்சோம். இந்த முற்பிதாக்கள் உயிர் தெழுந்து வரும்போது இவங்களை தேவன் எப்படி யூஸ் பண்ண போறாருன்னு வசனம் சொல்லியிருக்குன்னா ரெண்டு விதமா. ஒண்ணு அடுப்பு, ரெண்டாவது நெருப்பு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல விறகுகளுக்குள் எரிகிற அக்னி அடுப்பு, அதுக்கு நம்ம விளக்கம் பார்த்தோமா, எல்லா ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அடுப்பு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வைக்கோல் கட்டுகளுக்குள்ள எரிகிற தீவட்டிகளுக்கு நான் என்ன ஆயிரும்னா, ஸோ முதல்ல ரொம்ப ஹீட்டா இருப்பாங்க, அடுத்தது ரொம்ப சீக்கிரம் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அதான் வைக்கோலுக்குள்ள வைக்கப்பட்ட ஒரு நெருப்பு, சீக்கிரமா பரவி அழிச்சிரும். அந்த மாதிரி முற்பிதாக்களுக்கு தேவன் ஒரு பவர் கொடுத்து கொண்டு வந்து வைக்க போறாரு. அப்படி வைக்கும்போது முற்பிதாக்கள் தேசத்துடைய நிலைமையை மாத்த போறாங்க. எதையும் மாத்த போறாங்க? ஜனங்களுடைய நிலைமையும் மாத்த போறாங்க. எப்படி மாத்த போறாங்க? களிம்பு நீங்க சுத்திகரித்து அவங்கள வந்து ஒரு ஃபேவரான கண்டிஷன் கொண்டு போக போறாங்க, ஒரு டிவைன் கண்டிஷன் கொண்டு போக போறாங்க அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அப்படி முற்பிதாக்கள் வரும்போது முதல்ல இந்த முற்பிதாக்கள் தேசத்தையும் மாற்றணும், ஜனங்களையும் மாற்றணும். ஸோ தேசம் மாறும். எப்படி மாறணும்? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. அது 12ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் பார்த்துட்டோம். ஜனங்கள் மாறணும். எப்படி மாற போறாங்கன்னா, ஜனங்களுடைய ஆட்டிடியூட் மாறணும். ஜனங்களுடைய ஆட்டிடியூட் மாறணும். என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? மனநிலைமை மாறணும். அப்ப இப்ப எப்படி அவங்க மனநிலைமை இருக்கு அப்படின்னா அப்படி இல்லை. சோ எப்படி தேவன் மாத்த போறாருன்னா வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும்
விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். சோ இந்த இடத்துல தாவீதின் குடும்பம், எருசலேம் குடி என்ன புரிஞ்சுக்கலாம்? ரெண்டு குரூப்பும். தாவீதின் குடும்பம்னா யாரு, எருசலேம் குடிகள்னா யாரு? இதுக்கு ஒரு வாரமே ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரம் விளக்கம் பார்த்ததுக்கு. தாவீதுனாலே ராஜரீகம். சோ ராஜரீகம் செய்ய போற ஒரு குரூப் யாரு பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள். அவங்க தான் கிறிஸ்துடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல இஸ்ரேல் தேசத்தை ஆட்சி செய்ய போறவங்க, அப்படி எடுத்துக்கலாம். சோ தாவீதின் குடும்பத்தார் மேலும், அடுத்தது மீந்திருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் மேலும் நான் என்ன ஊத்த போறேன்ட்டாரு, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊத்தும் போது அவங்க ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். என்ன ஊத்த போறார் தேவன்? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். அப்படி ஊத்தும் போது அவங்க என்னைன்னு சொல்றது யார? கிறிஸ்துவ எப்படி பார்க்க போறாங்க பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம் பாருங்க. அவர்கள் அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, இந்த வசனத்துக்கு கூட விளக்கம் பார்த்தோமா போன வாரம்? தாங்கள் குத்தின எண்ணெய் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது யாரு? தேவன். அப்ப தேவனையா குத்துனாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? இல்ல. யார குத்துனாங்க? அப்ப எப்படி இயேசு கிறிஸ்து எடுத்துட்டு போக முடியுமா? அப்படியே நம்ம படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் பார்த்தோம். யார குத்துனாங்களோ அவங்கள நோக்கி பார்ப்பாங்க தான் இருக்கு பைபிள்ல. சோ தமிழ் பைபிள்ல மட்டும் தான் அப்படி வந்திருக்கு. சோ யார குத்துனாங்க? இயேசு கிறிஸ்துவ. அவர் என்ன பண்ணுவாங்க? இப்ப நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இப்ப இந்த ஜனங்கள் தேவனுக்காகவோ கிறிஸ்துவுக்காகவோ மனம் கசந்து துக்கிக்கிறார்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அப்ப யார் மாத்தணும் நிலைமைய? தேவன் மாத்தணும். யார் மூலமா மாத்த போறான்னு பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள் மூலமா மாத்த போற. எப்படி மாத்த போறார்? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் நான் ஊத்துவேன். அப்படி ஊத்தும் போது இந்த ஜனங்கள் தாங்கள் செஞ்சதை நினைச்சு என்ன பண்ணுவாங்க? ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க? நம்மள ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சமயத்துல ஃபீலிங்கே இருக்காது, நான் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபீலிங்கா அல்லது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஃபீலிங்கா? அதுக்கு என்ன தேவன் பேர் வச்சிருக்காரு? அந்த ஃபீலிங்க்கு என்ன பேர் வச்சிருக்காரு? தலைச்சன் பிள்ளைக்காக புலம்புவது போல. ஸோ ஒரே பேரான அந்த ஒரு வாரிசு இஸ்ரேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் இறந்து போச்சுன்னா எப்படி துடிப்பாங்களோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பல் எப்படி இருக்குங்கிறத தேவன் பர்டிகுலரா ஒரு வேர்டு யூஸ் பண்ணி சொன்னார். யார் மாதிரி? அந்நாளிலே சகரியா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிம்மோனின் புலம்பலை போல. என்ன புலம்பலை போல? ஆதாத் ரிம்மோனின் புலம்பலை போல. இதுக்கு விளக்கம் பார்த்தோம் நம்ம. ஆதாத் ரிம்மோன் ஒரு இடமே கிடையாது. இது யாருடைய புலம்பல்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ஜெராக்ஸ் காப்பி தான். எங்க இருந்து? நிம்ரோத்துல இருந்து வந்த விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு சீரிய கடவுள், அந்த சீரிய கடவுளுக்கு பேர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதாத் ரிம்மோன். ஸோ இந்த கடவுளை வந்து கொண்டுட்டதாகவும் மனுஷனா இருக்கிறப்ப கொண்ட மாதிரியும் அந்த கடவுள் வந்து கொன்னதுனால வருஷம் அந்த சீரியா தேசத்தில் இருக்கிற ஒரு ரிவர் ஒரு வாரம் மட்டும் என்ன கலர்ல ஓடுன்னு பார்த்தோம் நம்ம, ரெட்டா ஓடு. அதுக்கு ஆக்சுவலாக காரணம் அதல்ல, அது வேற காரணம். அந்த ரெட்டா ஓடுற டைம் வரும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா சீரியா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பூரா உட்காந்து புலம்புவாங்களாம் ஒரு வாரம். அப்படி புலம்புற மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் புலம்புவாங்களாமா. யாருக்காக? ஆதாத் ரிம்மோனுக்காகவா? இல்ல. யாருக்காக? இயேசு கிறிஸ்துக்காக. எதுக்காக? அவரை நாங்க என்ன பண்ணிட்டோம்? குத்திட்டோம். சோ எல்லா ஜனங்களும் ஒன்னா சேர்ந்து புலம்புவாங்களா, தனித்தனியா புலம்புவாங்களா? அதையும் படிச்சோம் நம்ம. எப்படி புலம்பாங்க பாருங்க, வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும். சகரியா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். எந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கும்? கொஞ்சம் ஆதாத் ரிம்மோனுடைய புலம்பலை விட ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், நாத்தான் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், லேவி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், சீமேயி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும். சரி, போதும். எத்தனை குடும்பத்தோட பேர் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு? தாவீது குடும்பத்தார் புலம்புவாங்க தனியா, நாத்தான் குடும்பத்தார் புலம்புவாங்க தனியா, லேவி குடும்பத்தார் புலம்புவாங்க தனியா, சீமேய் குடும்பத்தார் புலம்புவாங்க தனியா. இதெல்லாம் இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்கள்ல 4 கோத்திரத்தோட பேர் இல்லையா? இல்ல. அப்படின்னு இது யாரை குறிக்கும்? புலம்புவாங்கன்னு மட்டும் தெரியுது. எதுக்கு இந்த 4 குரூப்பை மட்டும் தேவன் எடுத்திருக்காரு? 2 மேட்ச் பண்ணா தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் வசனத்தை சொல்லியிருக்கிற 2 பேரையும் 13ஆம் வசனத்தை சொல்லியிருக்கிற 2 குடும்பத்தோட பேரையும் லிங்க் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எப்படி புலம்புவாங்க, யார் புலம்புவாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். யாரெல்லாம் தேசத்துல புலம்புவாங்க தெரியாது. இந்த 4 குடும்பம் புலம்பு. எப்படி புலம்புவாங்க? வர எப்படி புலம்புவாங்க? தனியா புலம்புவாங்களா? நான் தான் தனியா புலம்புனிப்பேன். ஆதாத் ரிம்மோனுடைய புலம்பலை போல. சரி, யார் புலம்புவாங்க? 4 குடும்பம். சோ 4 குடும்பத்தோட மிச்ச குடும்பம் புலம்பாது. கரெக்ட் தானே?
அப்புறம் எப்படி 4 குடும்பம் பேர் மட்டும் போட்டிருக்கு? தாவீது, நாத்தான், அந்த பக்கம் லேவி, சீமேய். என்ன விளக்கு எதுக்கு பார்க்கலாம், ஞாபகம் வச்சிருக்கீங்களான்ட்டு ஒரு க்ளூ தந்துடுறேன் உங்களுக்கு. நாத்தான் என்ற பேர் வேதத்தில் 9 டிஃபரெண்ட் பீப்புளுக்கு வருது. சீமேய் என்ற பேர் 18 டிஃபரெண்ட் பீப்புளுக்கு வருது. இதை வச்சு கான்செப்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு க்ளூ கொடுத்தேன் போன வாரமே. அந்த சீமேய் யாருன்னு கேட்டீங்கன்னா லேவி கோத்திரத்தில் கெர்சோனுடைய பையன். அவ்வளவுதான் க்ளூ. அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாவீது, நாத்தான். தாவீது சொல்ல ராஜவம்சம், தாவீதுடைய பையன் நாத்தான். அப்ப ராஜவம்சத்துல மேல இருந்து கீழே இருக்கவங்க வரைக்கும். அடுத்து இந்த பக்கம் வந்தா லேவி, ஆசாரியா. சீமேயும் சேம் கோத்திரம் தான். அவர் சீனியர், இவர் என்னன்னா அவரோட கொஞ்சம் ஜூனியர். சோ ஆசாரி வம்சத்துல மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் புலம்புவாங்கிறத தேவன் எப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்த 2 வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 2 வாய்ப்புக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த தேசம் புலம்புங்கிறத இந்த 2 குடும்பம், 2 செட் ஆஃப் குடும்பத்தை வச்சு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா இண்டிகேட் பண்ணி 12ஆம் அதிகாரத்தை முடிச்சிட்டோம். தனித்தனியா புலம்புவாங்களா, ஒன்னா புலம்புவாங்களா? ஏன் தனித்தனியா புலம்புறாங்க? ஒன்னா புலம்ப வேண்டியதானே. தனித்தனியா புலம்புறது என்ன அர்த்தம்? தனித்தனியா ஃபீல் பண்ணுவாங்க, அதான் முக்கியம். ஒருத்தர் ஃபீல் பண்றதால இன்னொருத்தர் ஃபீல் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அதான் தனித்தனியா என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் புலம்புவார்கள். சோ இப்போ நம்ம எங்க போறோம்? 13ஆம் அதிகாரத்துக்குள்ள போறோம். 13ஆம் அதிகாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னத்தை கிளியரா நம்ம செட் பண்ணணும். இப்ப பேக்ரவுண்ட் கிளியரா செட் பண்ணாம வசனங்களுக்குரிய விளக்கத்தை எளிதா பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் 12ஆம் அதிகாரத்துக்கு என்ன பேக்ரவுண்ட் செட் பண்ண சொல்லுங்க கரெக்டா டக்குன்னு. பெரிய ஆபத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஆபத்தா? பெரிய நாளுக்கான முன்னுரை. ஒரு பெரிய நாள் வரப்போது அந்த நாளுக்கான ஒரு முன்னுரை மாதிரி 12ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். 13ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு முக்கியமான கண்டிஷனை பார்க்க போறோம், நிலைமையை பார்க்க போறோம். அந்த நிலைமை இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்ப வரப்போகுதுன்னா முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது வரக்கூடிய ஒரு நிலைமை. திருப்பி சொல்லணுமா? கண்டிஷன் ஒரு டிஃபரெண்ட் கண்டிஷன். ஆனா அந்த கண்டிஷனுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் போக போறாங்க. அந்த கண்டிஷன் இஸ்ரேல் ஜனங்கள் எப்ப இருப்பாங்கன்னா முற்பிதாக்கள் உயிர்த்தெழுவதற்கு ஜஸ்ட் முன்னாடி அப்படித்தான் இருப்பாங்க. எப்படித்தான் இருப்பாங்க நமக்கு தெரியும், அவங்க எப்படி எப்படிலாம் இருப்பாங்கன்ட்டு. நிறைய சப்ஜெக்ட் படிச்சிட்டோம். இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில இருந்து நல்லா இருப்பாங்களா? டக்குன்னு என்ன ஞாபகம் உங்களுக்கு? விக்கிரக ஆராதனை முடிச்சது வந்துருச்சு. இது ஒரு கண்டிஷன் இல்லையா? இது கண்டிஷன். அடுத்தது அப்படி இதுக்கு ஆப்போசிட்டான கண்டிஷன் போறேன் நான். கடைசி கண்டிஷன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா முற்றிலும் சுத்தமான தேசம். படிச்ச மொழியா இப்ப நம்ம 12ஆம் அதிகாரத்தில் எதெல்லாம் சுத்தமாயிரும்? தேசமும் சுத்தமாகும், அதை கீழே இருக்கிற கண்டிஷன். அதுக்காக போட்டிருக்கேன், மேப் மாதிரி போட்டிருக்கேன், பிளாக் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது முற்றிலும் விக்கிரக ஆராதனை, அது முற்றிலும் சுத்தமான நிலைமை. இந்த 2 இடையில ஒரு நிலைமை இருக்கு. அந்த நிலைமையை பற்றி படிக்க போறோம். இஸ்ரேல் ஜனங்கள் இந்த நிலைமையும் இருக்க மாட்டாங்க, அந்த நிலைமையும் இருக்க மாட்டாங்க. 2க்கு நடுவில் ஒரு நிலைமை. அந்த நிலைமை என்ன நிலைமை? போட்டுட்டுமா பார்க்கலாம் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க. இதுதான் நிலைமை. யுத்த நிலைமையா? அது ஒரு நிலைமையா? அது பழைய ஏற்பாட்டுல இருந்து நடந்துதான் இருக்கு. ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டீங்க பாயிண்ட். இது ஒரு நிலைமை. இந்த நிலைமை எப்ப வரும்னு ஆர்டர் பண்ணலாம். முதல்ல இது நம்பர் 1 கண்டிஷன். முதல் இருந்தது எப்ப பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு எடுத்து பாருங்க, இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வரப்ப இப்படி இருக்க மாட்டாங்க. நம்பர் 1 மாதிரி இருக்க மாட்டாங்க. இது நம்பர் 2 கண்டிஷன். எது? ஆயுதங்கள் மேல் பிரியம். அப்படி வச்சுக்கலாமா? போர் ஆயுதங்கள் மேல் பிரியம். செகண்ட் கண்டிஷன். ஃபைனல் கண்டிஷன் பாத்தீங்கன்னா முற்றிலும் சுத்தம், பரிசுத்தமான தேசம். இப்ப கேள்வி என்னன்னா முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 3 கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் இருப்பாங்க? நானே கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்றோம். கண்டிப்பா முதல் கண்டிஷன் இல்ல. அவங்க மறுபடியும் பாகாலுக்கு ஆராதனை பண்ண போறதோ கண்ணுக்குட்டிக்கு ஆராதனை பண்ண போறதோ இல்ல. அதுக்காக சுத்தமாயிட்டாங்கன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப இதுவும் இல்ல, அதுவும் இல்ல, இதுவும் இல்ல. அப்ப எப்படித்தான் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த கண்டிஷன். இது என்ன கண்டிஷன்? சிம்பிளா முடிச்சிடலாமா? தேவனை நம்பாமல் அவங்களா உருவாக்கின பொருட்களை நம்பக்கூடிய நிலைமை. அதுல ஒரு பொருள் நான் போட்டிருக்கேன். அதனால அவர் அதுக்கு முத்தம் கொடுத்துருக்காரு. நான் கண்டுபிடிச்சது, எங்களை இதான் காப்பாத்தது அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வருவதற்கு ஜஸ்ட் முன்னாடி வரைக்கும்
இந்த செகண்ட் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க ஜனங்கள். சரிங்களா? அப்போ இந்த ஜனங்களை செகண்ட் ஸ்டேஜில் இருந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு மாற்றணும். ரைட்? எப்படி தேவன் மாற்ற போறாருங்கிறது தான் 13ஆம் அதிகாரம். ஸோ 12ஆம் அதிகாரம் முழுக்க என்ன இருக்கும்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விட எதை விரும்பினாங்களோ அதை அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு அவங்க மறுபடியும் தேவன் பக்கம் எப்படி வரப்போறாங்கிறத சொல்றது தான் 13ஆம் அதிகாரம். ரைட்டா? ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேஜில் அழுக்கான ஸ்டேஜ், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. எது அழுக்கு? 1, 2, 3 சுத்தம், சுத்தமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் முதலாவது ஸ்டேஜில் இல்லை, அந்த அளவுக்கு மோசம் இல்லை, ஆனால் அழுக்கு இருக்கு. இருக்கா? எந்த ஸ்டேஜில் இருக்கிற அழுக்கு இருக்கு? செகண்ட் ஸ்டேஜ். அது அழுக்கா நல்ல ஸ்டேஜா? ஆல்மோஸ்ட் அழுக்கு தான். என்ன அழுக்கு? ஏதோ ஒன்று நம்புறாங்க, அது அழுக்கு. இப்போ தேவன் அந்த ஸ்டேஜ்ல இருந்து மாத்திரமில்ல, ஸோ அழுக்கு வந்துருச்சுன்னா தேவன் என்ன பண்ணுவார்? கழுவுவார். கழுவுறதுக்கு என்ன கொடுப்பார்? இதெல்லாம் ஒரு கேள்வி வாங்குறீங்களா? கழுவுவதற்கு என்ன கொடுப்பாருன்னு கேட்டேன். சிம்பிளா கல்யாண சப்ஜெக்ட்ல இருந்து அதே தான் கேட்கிறோம். கழுவுறதுக்கு என்ன கொடுப்பாரு? தண்ணி கொடுப்பாரு. அந்த தண்ணி புறப்பட்டு வரப்போகுதுங்கிறத அவங்களுக்கு சொல்றார். வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளிலே, அந்நாளிலே, என் நாளிலே, ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க. அப்ப அந்த நாள்ல அவங்க கிட்ட என்ன இருக்கும்? பாவம் இருக்கும், அழுக்கம் இருக்கும். அவங்களுடைய பழைய நிலைமை அப்படின்னு வச்சுக்கலாம். பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இது புதிய நிலைமை. கரெக்டா? அப்ப ஜனங்களை பழைய நிலைமையில் இருந்து புதிய நிலைமைக்கு மாத்துவதற்கு தேவன் என்ன கொடுக்க போறாரு சொல்லியிருக்கு இந்த வசனத்துல. ஊற்றுனா என்ன? தண்ணி. ஏன் அப்ப தண்ணினே சொல்லிருக்கலாமே, ஏன் ஊற்றுன்னு சொல்லியிருக்கு? அதுக்கு ஒரு விளக்கம் பார்த்திருக்கேன் ஏற்கனவே. ஊற்று சுத்தமா இருக்கும், தண்ணி அசுத்தமா இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கிற ஊத்தே அப்படித்தான் இருக்கும். ஸ்டார்டிங் சூப்பர். அப்படி என்ன அர்த்தம்? முற்பிதாக்கள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜனங்களுக்கு தண்ணியே ஸ்டார்ட் ஆகுது. புரிஞ்சா நான் சொல்றது? அப்ப நீர் ஊற்றுங்கிறது தண்ணி ஆரம்பிக்கிற இடம். ஸோ தண்ணினா என்ன பயன் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி உருவாகிற ஒரு ஸ்டேஜை பத்தி பேசிட்டு இருக்காரு. என்ன தண்ணினா, இவங்க நிலைமையா கழுவி இவங்களை சுத்தமாக்குற ஒரு தண்ணியை தேவன் என்ன பண்ண போறாருன்னா நீரூற்றாக கொடுக்க போறான்னு சொல்லியிருக்காரு. இந்த கான்செப்டை ரசல்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ரீஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 2670 ஒரு சப்ஜெக்ட் எழுதியிருக்கார். கிரேட் வாஷிங் டைம். கிரேட் வாஷிங் டைம், கழுவுவதற்குரிய சரியான நாள் அப்படின்னு கொடுத்து இந்த சப்ஜெக்ட்ல அவர் எதை டீல் பண்ணியிருக்காருன்னா, தேவனுடைய திட்டத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் தங்கள் அழுக்க எந்தெந்த காலத்தில் கழுவுவாங்க. சொல்றது புரியுது உங்களுக்கு? தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரப்போற ஜனங்கள், சபை, திரள் கூட எல்லாருமே அவங்ககிட்ட இருக்கிற அழுக்க எந்த பீரியட்ல கழுவுவாங்க சப்ஜெக்ட் எழுதியிருக்காரு. அந்த சப்ஜெக்ட்ல இஸ்ரேல் ஜனங்கள் கழுவ போற இந்த அழுக்க பத்தி எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா த கிரேட் வாஷிங் டைம். ஸோ தண்ணி எதுக்கு நீங்களே சொல்லுங்க. இப்ப அவரே கொடுத்தார். இட் இஸ் நெசசரி டு எ தரோ கிளென்சிங் ஆஃப் அவர் நேச்சுரல் பாடிஸ். நம்ம கண்டிப்பா டெய்லி என்ன ஆகணும்? கம்பல்சரியா பதில் வருதா பாருங்க. குளிர் காலத்தில் குளிக்கிறதுல போட்டு ஒருத்தர் அந்த மாதிரி வித் பியூர் வாட்டர் இல்லையா? ஸோ குளிக்கிற தண்ணி எப்படி இருக்கணும்? பியூரா இருக்கணும். அழுக்கான தண்ணியில் குளிச்சா என்ன ஆகும்? அதுக்கு பேசாம எப்படி இருந்துக்கலாம்? குளிக்காமலே இருந்துக்கலாம். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க குளிக்காம இருந்துக்கலாம்னா. ஸோ அழுக்கான தண்ணி மேலும் அழுக்காக்கும். அப்போ சுத்தமான தண்ணி இருக்கிற அழுக்க போக்கும். அந்த மாதிரி ஒரு தண்ணியை தேவன் அவங்களுக்கு கொடுக்க போறாரு. எப்படி கொடுக்க போறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மாம்சத்தை கழுவுறதுக்கல்ல, அவங்களுடைய கேரக்டர் என்ன பண்ண போறாராமா கழுவு போறாரு. இந்த ப்ராசஸ் சபைக்கு இருக்கு தெரியுமா? சபைக்கு இருக்கு தெரியுமா? வாசிச்சிடலாம். அப்போஸ்தலன் பவுல் சொன்ன வசனம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடி. இது இஸ்ரேல் ஜனங்களுக்கா, திரள் கூட்டத்துக்கா, சபைக்கா? டக்குன்னு பதில் வரணும். வசனத்தை கவனிச்சுதான் வந்திருக்கோம். சபைக்கு. ஓகே, சபைக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடியினால், பெரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. எதுல மாம்சத்திலும் சரி ஆவியிலும் சரி உண்டான எல்லா அழுக்கும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்ப கழுவாம பூர்ணமாக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பட் எல்லாருக்கும் கழுவுற டைம் ஒரே டைம் அல்ல. யார் முதல்ல
தேவன் கொடுக்குற தண்ணியை வச்சு நல்லா கழுவ போறாங்க தங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம், சபை. சரியான பதில். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு கழுவணுமா வேண்டாமா? அவங்க தானே கடற்கரை மணலா இருந்து ஆட்சி செய்ய போறாங்க. அவங்க கழுவுற பீரியட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் உயிர் தெழுந்ததுக்கு பின்னாடி. ரைட். அடுத்த கொஸ்டின், என்ன தண்ணியை வச்சு கழுவுனா அவங்க அழுக்கு போகும்? சுத்தமான தண்ணி. அருமையான பதில். இதுக்கு மேல எந்த கேள்வி கேட்கவே முடியாது. அந்த சுத்தமான தண்ணி தான் என்னன்னு கேட்கிறேன். தேவன் இவங்க மேல ஊத்த போற அந்த சுத்தமான தண்ணி கேட்கிறேன். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. சரியான பதில். அதுக்காக அந்த கேள்வி கேட்டேன். அப்ப கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊத்தும் போது அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா மாம்ச அழுக்கு மட்டுமில்ல, கேரக்டர்ல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகும். அந்த கேரக்டர்ல தேசம் டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சுத்தமான தேசத்தை எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனா அப்படி மாறணும்னா அவங்க இருக்கிற 2வது ஸ்டேஜில் இருந்து அவங்க இப்ப என்ன பண்ணி ஆகணும்னா 3வது ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ இந்த 2வது ஸ்டேஜுக்கு என்ன பேர் வைக்கலாம்? 2வது ஸ்டேஜுக்கு என்ன பேர் வைக்கலாம்? முதல் ஸ்டேஜுக்கு என்ன பேர் வச்சோம்? விக்கிரக ஆராதனை. கடைசி ஸ்டேஜுக்கு என்ன பேர் வச்சோம்? பரிசுத்தமான தேசம், பரிசுத்தமான ஜனங்கள். அப்ப செகண்ட் ஸ்டேஜுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அசுத்தமான சுத்தமான. என்ன பேர் வைக்கலாம்னா, நான் ஒரு வசனம் போட்டு அப்புறம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், அப்ப நீங்க பதில் சொல்லுங்க என்ன பேர் வைக்கலான்ட்டு. முதல் கண்டிஷனுக்கு பேர் வச்சிட்டீங்க, விக்கிரக ஆராதனை. 3வது கண்டிஷனுக்கு பேர் வச்சிட்டோம், சுத்தமான விக்கிரக ஆராதனை இல்லைங்க, சுத்தமாயிட்டாங்க, எல்லாமே சுத்தமாயிடுச்சு. செகண்ட் ஸ்டேஜுக்கு தான் பேர் வைக்கல. ஸோ செகண்ட் ஸ்டேஜுக்கு அவங்க எப்படி வருவாங்கிறத நான் சொல்றேன். எப்படி சொல்லுவாங்கன்னா, முற்பிதாக்கள் உயிர் தழுவதற்கு முன்னாடி அவர்கள் இந்த ஆயுதங்களை நம்பிதான் வாழ்ந்திருப்பாங்க. ரைட்? ரைட் ஆர் ராங்? முற்பிதாக்கள் எப்போ உயிர் தழுவாங்க தான் கேட்குறீங்க. அதுக்கு நான் இப்போ சப்ஜெக்ட் எடுக்க முடியாது. அவங்க தோத்து ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது. கரெக்டா? அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் கட்டாயமா உலக நாடுகள் மத்தியில் என்ன ஆவாங்க? ஒரு கண்டிஷன்ல தோத்து போவாங்க. இப்ப ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? தோத்து போவாங்க. தோத்து போறப்ப அவங்க ஆயுதத்தை நம்பினது வேஸ்ட்னு புரிச்சுக்குவாங்க. அப்ப தோத்து போற வரைக்கும் அவங்களுக்கு எதா பெருசு? ஆயுதங்கள் தான் பெருசு. இப்ப இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இல்ல அந்த ஸ்டேஜுக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம்னா, என்ன கேட்டா அவங்க மனசு என்ன கண்டிஷன் இருக்கோ அதை வச்சு தான் பேர் வைக்க முடியும். ஆயுதங்களை நம்பி வாழும் போது, அதாவது முற்பிதாக்கள் உயிர் தெழுவதற்கு முன்னாடி எல்லா தேசத்தையும் ஆரம்பத்தில் ஜெயிப்பாங்கல்ல, அப்படி ஜெயிக்கும் போது அவர்கள் பார்வையில எது பெருசா இருக்கும்? ஆயுதங்கள். ஆயுதங்கள் பெருசா இருக்கிறதுனால தான் அவங்க ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூடுக்குள்ள போறாங்களா? வாசிக்கலாமா? எப்படி போவாங்கன்னு வாசிக்கலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் கொள்ளையிடவும் சூறையாடவும், நான்கிறது தேவன், கொள்ளையிடவும் சூறையாடவும், மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய், மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு நான் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோടെ குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். நிர்விசாரமாய், அது என்ன நிர்விசாரமாய்? கண்டுக்கிறது இல்லை எதையுமே. நிர்விசாரமாய் சுகத்தோட என்ன பண்ணிருக்காங்களாமா? குடியிருக்காங்க. யாரு? என்ன சுகம் உங்களுக்கு? நிர்விசாரமா போறதுக்கு என்ன காரணம்? ஆயுதங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. எங்களை யாருமே என்ன பண்ண முடியாது. நான் சொல்றது ஆயுதங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய வரப்போகுது லிஸ்ட். அதுல அவங்க எதெல்லாம் நம்பி இருக்காங்களோ அதெல்லாம் அவங்க எப்படி இருக்க வைக்குதுன்னா நிர்விசாரத்தோடு இருக்க வைக்குது. சுகமா என்ன பண்றாங்க? தங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவர்கள் மேல் நான் வருவேன்கிறார். யாரு? தேவன். ஏன் வராரு? அவங்க யார் நம்பிட்டு இருக்காங்க? இப்ப அவங்க ஆயுதங்களை நம்புறாங்க. யாரை நம்பல? இப்ப தேவனை நம்பல. அப்படி இருக்கிறப்ப நான் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, அவங்களுக்கு என்ன இல்ல? தாழ்பாலும் இல்ல. அவங்களுக்கு என்ன இல்ல? கதவும் தாழ்பாலும் எங்க இருக்காது? எந்த வீட்டுல இருக்காது? இப்ப நம்ம வீட்டுல கதவு தாழ்பால் இருக்கா இல்லையா? வர்றப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம்? ஏன் போட்டிட்டு வந்தோம்? பயம். காணாம போச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயம். ஒருத்தர் வீட்டை திறந்து போட்டு வந்துடுறாரு மீட்டிங்க்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? பயமே இல்லை. எது மேல பயம் இல்ல? வீட்டு மேல பயம் இல்ல அப்படின்னு அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க? நம்புறாங்க. இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேசத்து மேல எந்த விதமான கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்ல. ஏன்னு கேட்டா அவங்க இப்ப எதை நம்பிட்டு இருக்காங்க? அங்க போட்டிருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு ஆயுதம் இப்ப என்ன ஆயிடுச்சு? இங்க பார்த்தாச்சு. ஆயுதங்கள் இப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? விக்கிரகம். ரைட்? இனிமேல் இந்த சப்ஜெக்ட்ல விக்கிரகம் இதுதான். கரெக்டா?
புரிஞ்சா உங்களுக்கு? சோ எது விக்கிரகம்? அது புரிஞ்சதுங்க எனக்கு. விக்கிரகம்னா என்னன்னு கேட்கிறேன். இப்ப நமக்கு எது விக்கிரகம்? தேவனை விட ஏதாவது ஒன்று பெருசா நினைச்சா அது பேர் என்னதான்? திருப்பி சொல்லுங்க, எனக்கு ஒரு தடவை கேட்கணும், ஆசையா இருக்கு எனக்கு கேட்கணும். தேவனை விட வேற ஏதாவது ஒன்று பெருசா வச்சா என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு விக்கிரகம் தான். கரெக்டா? ஸோ இவங்க எதை வச்சுட்டாங்க? அவங்களுடைய ஆயுதங்களை வச்சுட்டாங்க. இப்போ அது என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு? விக்கிரகம். இப்போ தேவன் என்ன பண்ணியாகணும் இவங்களை சரி பண்ணணும்னா, இதை நீ நம்பாதேன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்க போறாரு? கண்டிஷனே அப்படியே மாத்த போறாரு. வாசிக்கலாம் பாரு. சகரியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்நாளிலே. அந்நாளிலே கரெக்டா ஆரம்பிக்குதா? முதல் வசனம் அந்நாளிலே தான், 2ஆம் வசனம் அந்நாளிலே தான். என்னைக்கு தேவன் அவங்களுடைய அழுக்க போக்குவதற்கு நீரூற்ற கொடுக்கிறாரோ அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நடக்கிற விஷயம் என்ன நடக்குதுன்னா, அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். எதை அழிப்பேன்னு சொல்லியிருக்காரு? அப்ப முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வருவதற்கு முன்னாடி தேசத்தில் விக்கிரகம் இருக்குமா? இருக்குமான்னு கேட்கிறேன். இருக்காது. அப்ப சொல்லியிருக்காரு தேவன் விக்கிரகங்கள் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன்னா, இப்ப அவர் பேசிட்டு இருக்கிறது எந்த விக்கிரகத்தை? அவங்க தேவனை விட எதை நம்புறாங்களோ அதான் இது. அதை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு, தேசத்தில் இராதபடிக்கு நான் என்ன பண்ணிடுவேன்? அழிச்சிருவேன். அவைகள் இனி நினைக்கப்படுவது. இனிமேல் நீ விக்கிரகத்தை என்ன பண்ண மாட்டேன்? நினைக்க மாட்டேன். தரிசனம் சொல்லுகிறவர்கள் இன்னொரு குரூப் பேர் அடாகுது. விக்கிரகம் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த குரூப் இருப்பாங்க. ஒரு ஊர்ல விக்கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த குரூப் இருப்பாங்க. எந்த குரூப்? தரிசனம்னா யார் தரிசனம் சொல்லுவாங்க? தீர்க்கதரிசிகள். இது நல்ல தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா? கள்ள தீர்க்கதரிசி இருப்பாங்க. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று. தேசத்திலிருந்து நான் என்ன பண்ணிடுவேன்? போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்ல. மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம் வசனத்தை. இப்ப தேவன் எதைய எடுத்துருவேங்கிறார் தேசத்திலிருந்து. ஒண்ணு அங்கேயே மார்க் பண்ணிருக்கேன். ஒண்ணு விக்கிரகம், ரெண்டாவது தரிசனம். நல்ல தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா? கள்ள தீர்க்கதரிசி. மூணாவது அசுத்தாவி. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன்? எடுத்துருவேன். யாரை வச்சு எடுக்க போறாரு? முற்பிதாக்கள். அப்ப அவங்க வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். விக்கிரகம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். எந்த விக்கிரகம்? எந்த விக்கிரகம்? பாருங்க, இது ஒரு பெரிய விக்கிரகம் அவங்களுக்கு. இது மட்டும்தான் விக்கிரகமான்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு இல்ல. இது இல்லாம தேசத்துக்குள்ள நிறைய விக்கிரகங்கள் இருக்கு. ஒரு கமெண்ட்ரியில கிளியரா கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன விக்கிரகம் பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு மட்டும் படிங்க. மணி, நம்ம மணி இல்ல, மணி பணம். கமர்ஷியல் கெயின், தமிழ் என்ன சொல்லலாம்? கமர்ஷியல் கெயின். பேச முட்டலாம், எதுக்காக போய் படிச்சுட்டு பம்பு. வர்த்தக ஆதாயம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல எல்லா தேசத்தோட அங்கதான். இன்னைக்கு கூட நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற பல தொழிற்சாலைகள் அங்கிருந்து பொருள் வருவதற்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி எங்கேயுமே கிடையாது. காத்துட்டு இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒர்க் பண்றாங்க. கமர்ஷியல் கெயின். இப்படி வாங்கினா அவங்களுக்கு என்ன ஆகிறப்போ அவங்க நிலைமை தான் பெரிய நிலைமை நினைச்சுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பவர், கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட்ஸ், மனநிலைமையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை, அது விக்கிரகம் தான் கண்டிப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை, லைஃப்ஸ் ஆஃப் மென். தீஸ் ஆர் த மாடர்ன் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஐடால்ட்ரி. இப்படித்தானே வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் தான் இன்னைக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனை. அப்ப அவங்க எதை நம்புறாங்க? தங்களை நம்புறாங்க, தங்க பணத்தை நம்புறாங்க, தங்க அறிவை நம்புறாங்க, தங்க ஆயுதங்களை நம்புறாங்க. யாரோடன்னு கேட்டா தேவனை விட. அப்ப கள்ள தீர்க்கதரிசி யாரு? இதெல்லாம் யார் யூஸ் பண்ணி பெருசுன்னு சொல்றாங்களோ, எதெல்லாம் ஆயுதம், பணம், திறமை, இதெல்லாம் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அது கமெண்ட்ரி நல்லா இருக்கும். தீஸ் வில் ஹேவ் தேர் டிவோட்டிஸ். டிவோட்டிஸ்னா தொண்டர்கள். தொண்டர்கள் வச்சுக்கலாமா? இவங்களுக்கெல்லாம் தொண்டர்கள் இருப்பாங்க. யாருக்கெல்லாம்? பணம், செல்வாக்கு, இதுக்கெல்லாம் தொண்டர்கள் இருப்பாங்க. அவங்க தான் இந்த சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கிற ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ். இதுதான் பெருசுன்னு சொல்றாங்க இல்லையா? தேவனோட இதுதான் பெருசுன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள். இதெல்லாம் எப்ப இருக்கும்? முற்பிதாக்கள் உயிர் தெழுவதற்கு முன்னாடி இருக்கிற கண்டிஷன். சோ அந்த கண்டிஷன் இருந்து இந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரகாராதனை எடுத்து போடணும்னா தேவன் என்ன பண்ணி ஆகணும்? விக்கிரகாராதனையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் என்ன பண்ணியான்னா நெருப்பு வச்சு கொளுத்தணும். அழிக்கணும்னு சொல்றது கூட கரெக்டான பதில் இல்லை. முற்றிலும் அழிக்கிறதுக்கு என்ன பேருன்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் அக்னி வச்சு கொளுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அக்னி வச்சு கொளுத்த போறது யார்? முற்பிதாக்கள். அப்ப முற்பிதாக்கள் என்ன அக்னியா? ஆமா, இப்பதான் படிச்சோம். என்ன படிச்சோம்? விறகுகளுக்குள்ள எரிகிற அக்னி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ள எரிகிற தீவட்டிக்கும் ஒப்ப. இந்த பீரியட்ல
தேவன் சுத்தமாக்கிட்டு இருக்கிற பீரியட்ல மறுபடியும் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் வேலை காமிப்பாங்களா, காமிக்க மாட்டாங்களா? காமிக்க மாட்டாங்க. அது ஆச்சரியம். தேவன் இந்த கிளென்சிங் ப்ராசஸ், கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் கொடுத்து அவங்கள உணர வைக்கிறப்ப தப்பு பண்ணிட்டு இருந்தவங்க கூட இனிமேல் தப்பு பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? ஜனங்களே கொண்டு போடுவாங்க இப்படி பண்ணா. வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 13 ஒரு வசனம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், 3ஆம் வசனம், அது பின்னாடி வரும். சகரியா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன். கொஸ்டின், அந்நாளிலே என்ன நாள்? 1ஆம் வசனத்துல சொன்ன அதே நாள், 2ஆம் வசனத்துல சொன்ன அதே நாள். அது வேற ஒண்ணும் இல்ல, முற்பிதாக்கள் உயிர்த்தெழுவதற்கு முன்னாடி அந்த நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன். எந்த தரிசனம்? கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு. சொன்ன என்ன அவனுக்கு வெட்கம் வந்துடும். ஏன்? யாருமே கேட்க மாட்டாங்க. சரியான பதில் தான். வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர் போர்வையை போர்த்து கொள்ளாமல். இனிமேல் எதை போர்த்திக்க மாட்டாங்களாமா? மயிர் போர்வையை போர்த்திக் கொள்ளாம. அந்த மயிர் போர்வையை போர்த்திக் கொள்ளாம அப்புறம் வரலாம். முதல்ல இந்த வசனத்துடைய அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தரிசனம் சொல்லுன்னு நினைக்கிறவங்க கூட அந்தால தரிசனம் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன வந்துடும்? வெட்கம் வந்துடும். ஏன் வெட்கம் வந்துடும்? அதாவது அந்த ஃபால்ஸ் ப்ராஃபட் சொல்றத யாருமே மதிப்பு கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்னா தேவன் என்ன ஆவி கொடுத்துருக்காரு? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும். சரி, அதையும் மீறி ஒருத்தன் சொல்றான், என்ன ஆகும்? அதையும் மீறி ஒருத்தர் நம்முடைய பணம், நம்முடைய ஆயுதம் இதுதான் பெருசுன்னு சொல்றாரு வச்சுக்கோங்க தேசத்துல, அவர் நிலைமை என்ன கேட்டேன்? அடிச்சு போடுவாங்களா? சகரியா 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ரொம்ப பயங்கரமா இருக்கு, படிச்சாதான். சகரியா 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இனி ஒருவன் தரிசனம் சொன்னால். இனி ஒருவன் என்ன சொன்னா? தரிசனம். என்ன தரிசனம்? தேவனோட நம்ம விக்கிரகம் தான் பெருசு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும். வேற யாரும் இல்ல. அவனை பெற்ற அவனுடைய தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால். ஜனங்களுக்கு இப்பதான் புரியுது இவங்க பேசுறதெல்லாம் பொய். ஏன் இப்ப புரியுது? முதல்ல புரியல. தண்ணி ஊத்தி கழுவியாச்சு. சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடினால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி. உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி. யார் சொல்லி? யார் தாய் தகப்பன்? யார் சொல்றாங்களோ அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் பொய் சொல்றவனை பார்த்து நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி சாபம் முற்றுவாங்க இல்லையா? கொன்னே போடுவாங்க. வாசிங்க. அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும் போது அவனை குத்தி போடுவார்கள். யாராவது சொல்லுவாங்களா இனிமேல் வந்து? யார் குத்துவா? வந்து வேற யாரும் இல்ல, அவங்க கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிற அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவாங்க. அப்ப அப்பாவும் அம்மா என்ன கண்டிஷன் இருக்காங்க? இப்ப சுத்தமான கண்டிஷன் இருக்காங்க. மகன் சுத்தமான கண்டிஷன்னா அப்பாவும் அம்மாவும் அடிச்சு என்ன பண்ணிடுவாங்களாமா? கொன்றுவாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டளையை தேவன் நியாயப்பிரமாணத்தில் கொடுத்திருந்தாரா இல்லையா? இந்த கட்டளைய தேவன் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் கொடுத்திருக்காரு. அன்னைக்கு பண்ண முடியல, நாளைக்கு பண்ண போறாங்க. வாசிக்கலாம் என்னட்டு வசனம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும். அப்படியே வார்த்தை மாறாம வருது பாருங்க. உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும், உன் குமாரனாகிலும், உன் குமாரன் ஆகிலும், உன் குமார்த்தி ஆகிலும், உன் குமார்த்தி ஆகிலும், உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும், மனைவியாகிலும், உன் பிராணனை போல் இருக்கிற உன் சிநேகிதனாகிலும், உன் பிராணனை போல் இருக்கிற உன்னுடைய ஃப்ரெண்டு, உயிர் மாதிரி இருக்கிற ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, உன்னை நோக்கி. இது எப்ப சொல்லப்பட்டது? லா, நியாயப்பிரமாணம். தேவன் சொல்லியிருக்கார். அப்படி ஒருத்த வந்து உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி. எங்க கூப்பிடுறாங்க? அதுக்கு பேர் என்ன? விக்கிரகாராதனை செய்யலான்னு சொல்லி கூப்பிட்டா என்ன பண்ணணும்? நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கு. கல்லுங்கிறது எனக்கு பல்லுங்கிற மாதிரி கேட்குது. என்ன பண்ணணும் தெரியுமா? பாருங்க, கிளியரான கீழ்ப்படுதல் உங்ககிட்ட வரப்போகுது. வாசிக்கலாம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 8, 9, 10 மறுபடியும் வாசிக்கலாம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். நீ அவனுக்கு சம்மதியாமலும். நீ அவனுக்கு முதல்ல என்ன பண்ணாத? ஐயோ ஃப்ரெண்டு, நோ, மனைவி. கொஞ்சம் பேர் சைலண்டா இருக்கிறீங்க. மனைவினா யாரா இருந்தாலும் சரி. வாசிங்க. இப்ப நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒழித்து வைக்காமலும். அவனை ஒழித்தும் என்ன பண்ணக்கூடாது? ஏன் ஒழிச்சு வைக்க கூடாது சொல்றாரு புரியுதா? வேற யாராவது கொன்றுவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது?
ஒளிச்சு வைக்காமல் அவனை கொலை செய்து போட வேண்டும். அவனை கொலை செய்து போட வேண்டும். யார் கொலை செய்ய வேண்டும்? அவரை ஜெயிலில் கொண்டு போய் தூக்கில் போட்டு யாரோ கொலை செய்வாங்க, அப்படி வந்துடுமா? இல்ல. யார் தெரியுமா கொள்ளணும்? வாசிங்க. அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும், முதல்ல உன் கை தான் இருக்கணும். சரியான பாயிண்ட் இது. அதாவது விக்கிரகாராதனை ஒழிக்கிறதுக்கு தேவன் கொண்டு வந்த நியாயப்பிரமாணத்தை அன்னைக்கு புரிஞ்சுக்க முடியாத ஜனங்கள் நாளைக்கு புரிஞ்சுக்க போறாங்க. எப்படி புரிஞ்சு போறாங்க தெரியுமா? யாராவது இனிமேல் சொல்லி பாருங்க, பேசிக்கிறேன், கள்ள தீர்க்க தரிசனம் ஆஸ்பர்லா உன்னை நாங்க என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா கொன்றுவோம். போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுமா? கொன்னா சந்தேகம் நமக்கு வருது. அரெஸ்ட் பண்ணுமா? உலகத்துக்கே சட்ட புஸ்தகம் அங்கதான் இருக்கு, இஸ்ரேல் தான். இன்னைக்கு கூட அவங்களுக்கு சட்ட புஸ்தகம் பைபிள் தான், தெரியுமா? ஒழுங்கா ஃபாலோ பண்றதில்ல இன்னைக்கு, அவ்வளவுதான். அவங்களுக்கு சட்டமே கிடையாது, தெரியுமா? தெரியுதுங்களா? there is no law, சிவில் லா கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு சட்டமே பைபிள் தான், ஆனா ஃபாலோ பண்றதில்ல. ஆனா தேவன் கிருபையின் ஆவி விண்ணப்பத்தை ஆவி ஊத்தும் போது 100% கீழ்ப்படிவாங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த வசனம். முதலில் ஒன் கை, பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவது. ஒளிச்சு வைக்க கூடாது. நீ அவனை கொண்டு நிறுத்து, எல்லாரும் அடிக்கிட்டவன கல்லறிட்டோம். அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவினபடி அவன் சாகும்படி அவன் மேல் கல்லெறிய கடவாய். அவன் சாகும்படி அவன் மேல் நீ என்ன பண்ண கடவாய்? இந்த சட்டத்தை மட்டும் சபைக்கு கொடுத்திருந்தாரு எப்படி யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒருத்தர் கூட வரமாட்டோம். புரியுது நம்முடைய கண்டிஷன்? ஆனா தேவன் நமக்கு அந்த அன்புன்னு ஒண்ணு வச்சுட்டு அவர் நம்மளை தாங்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? அதுதான் கிரேட். இதெல்லாம் பின்னாடி வரப்போற ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற கட்டளை படிக்கிறதுக்கு இப்படி பயங்கரமா இருக்கு. அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்க போற ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற கட்டளை உணர்வு பூர்வமா படிச்சா எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படித்தான் இருக்கும், வலிக்கும். ஆனா அதுதான் உண்மை, அதுதான் நமக்கு தேவை. சரி, இப்ப சொல்லுங்க, முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வர்றதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. ஆனா எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்கன்னா, மயிர் அதாவது தான் சொன்ன தரிசனம் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனிமேல் என்ன போட மாட்டாங்க? மயிர் போர்வையை போத்திக்க மாட்டாங்க. அது என்ன மயிர் போர்வை? they will not put on a robe on hair. மயிருள்ள ஒரு போர்வை, அப்படிதான் எடுத்துக்கணும். மயிருள்ள ஒரு போர்வை எப்படி எடுத்துக்கலாதிய? மயிருள்ள போர்வையை வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு போர்வை என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க போத்திக்க மாட்டாங்க. அப்படி என்ன தெரியுமா அர்த்தம்? யூசுவலா இந்த மாதிரி மயிருள்ள போர்வை யார் போத்திக்குவா? கரெக்ட் சொல்லுங்க, யார் போத்திக்குவா? யோவான் ஸ்நானகன் டெஃபினிஷன் சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன் எப்படி இருப்பாரு? அதான் அந்த ட்ரெஸ். புரியுதா? அப்ப யூசுவலாவே மயிர் உள்ள போர்வையை போத்திக்கிறது யாருடைய வேலைனா தீர்க்கதரிசிகளுடைய வேலை. அவங்க ட்ரெஸ்ஸே அதான். இப்ப சொல்லுங்க, தீர்க்கதரிசிகள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அப்படியே வாய் மாத்தி மாத்தி சொல்லுது. தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, போத்தி கொள்ள மாட்டாங்க. அப்படின்னு அர்த்தம், அவங்க இருப்பாங்க, ஆனா கள்ள தீர்க்க தரிசனம் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் அங்கே இருக்காது. அது கடையாள மாத்த என்ன போட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. மயிருள்ள ஒரு போர்வை அப்படின்னு வச்சுக்கலாமா? இதுக்கு இங்கிலீஷ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, த மேண்டில் ஆஃப் கோட் ஸ்கின் ஆர் கேமல் ஸ்கின். ஸோ இது யாருடைய ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தீர்க்கதரிசிகள் போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸு இப்போ யார் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள். ஆனால் முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வந்து ப்ராசஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணும்போது இனிமேல் கள்ள தீர்க்கதரிசிகள் யாரும் தேசத்திற்குள் இருக்க மாட்டார். இருந்தால் என்ன ஆகும்? யார் கொள்ளுவாங்க? அவங்க அம்மா அப்பாவை என்ன பண்ணிடுவாங்க? கொண்டுருவாங்க. புரிஞ்சவங்களுக்கு? அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்க மாட்டாங்க. ஆனால் கள்ள தீர்க்க சொல்லிட்டு இருந்தவங்க இருப்பாங்கல்ல. சொல்றது புரிஞ்சா புரியலையா? இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஃபுல் கள்ள தீர்க்கதரிசனம் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ கிளன்சிங் ப்ராசஸ் வந்துருச்சு. தேவன் கிருபையாவையும் விண்ணப்பத்தினாவையும் கொடுத்தாரு எனக்கு. இப்போ நான் என்ன ஆயிட்டேன்? சுத்தமாயிட்டேன். ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்போ அப்படித்தாங்கிறீங்களா? இல்லை, ஓகே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆயிட்டேன்? சுத்தமாயிட்டேன். இப்போ எனக்கு முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு என்ன டிஃபரன்ஸ்? முதல்ல போர்வை போத்தி இருப்பேன், இப்போ போர்வை என்ன பண்ண மாட்டேன்? நான் போத்த மாட்டேன். ஏன்? எனக்கு அந்த வேலை இப்போ இல்லை. ஆனால் உயிரோடு இருப்பேன். இருப்பேன் இருக்க மாட்டேன். இப்போ உயிரோடு இருக்கிறேன். நான் கள்ள தீர்க்கதரிசின்னு ஜனங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? முதல்ல நான் கள்ள தீர்க்கதரிசி சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாதா? முடியும். என்ன அடையாளம் அதுக்கு? போர்வை தான் கழட்டியாச்சே. போர்வை போத்திக்க மாட்டாங்கன்னு தான் இருக்குது. ஓ, ஆள் தெரிய அடையாளம். ஆளும் தெரிய வேண்டாம், போர்வை போடாட்டியும் பரவாயில்ல,
காயம் காமிச்சு கொடுத்துரும். காயம் காமிச்சு கொடுத்து என்ன காயம் அப்புறம் வரேன், வேற எதுவும் இமேஜின் பண்ணிடாதீங்க. வாசிக்கலாம். சகரியா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள். நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல. அவன் சொல்லுவானாமா, நான் யார் இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்காங்க ஜனங்க, போய் கேட்டிருக்காங்க, நீ முற்காலத்துல இந்த ஆயுதம் தானே பெருசுன்னு சொல்லிட்டு இருந்த, அந்த ஆள் தான் நீ. உடனே அவர் சொல்லுவாரமா, கிடையாது, சொல்லிட்டு இருந்த உண்மைதான், ஆனா இப்ப இல்ல. நான் எங்க தெரியுமா இருக்கிறேன் இப்ப, வாசிங்க. நான் நிலத்தை பயிரிடுகிறவன். நான் அக்ரிகல்ச்சர் பார்த்து விவசாயம் பார்த்து ஓரமா ஒரு கிராமத்தில் இருந்தேன். என் சிறுவயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான். சின்னதுல இருந்தே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், தோட்டத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க சொன்னது கண்டுபிடிக்க முடியாட்டி கூட கேட்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி தெரியுமா, காயம் எப்படி வந்துச்சு. அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டான். அந்த காயத்தை தான் போட்டிருக்காங்க, நானு காயம் மாதிரி தான் இருக்குது. சரி, கைகள் இருக்கிற இந்த வடுக்கள் என்னன்னு கேட்டா, என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள். போன வாரம் நான் லஞ்சுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்பிள் வெட்டுறப்ப என்ன ஆயிடுச்சு, கத்தி லைட்டா கிழிச்சு. நீங்க சொல்லுங்க, இந்த வடுக்கள் எப்படி வந்துச்சு, யார் அடிச்சா? அப்பா அம்மா அடிச்சதுனால வந்துச்சாமா? அப்பா அம்மா அடிச்சுட்டு விடமாட்டாங்க, கொன்றுவாங்க. இவங்க திருந்தி வந்தவங்க. சோ அம்மா அப்பா அடிச்சதுனால வந்த காயம் இது இல்ல, ஆனா காயம் ஆயிருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங்க போலாம்னா, போர்வ போது இந்த கூட தெரிஞ்சிருக்காது காயம். போர்வ போது காயம் தெரியாதுல்ல, அதையும் கழட்டியாச்சு. சோ வேலையை விட்டதுனால தான் தெரிஞ்சிருக்கு. இப்ப இதுக்கு ஒரு நிழல் பைபிள் இருக்கு. டைரக்டா எங்க போயிடலாம்னா, பழைய ஏற்பாட்டுக்கு போயிடலாம். இஸ்ரேல் ஜனங்கள். ஓகே, இஸ்ரேல் ஜனங்கள்ல பாகாலை பின்பற்றக்கூடிய தீர்க்கதரிசிகளும் இருந்தாங்க, தேவனை பின்பற்றக்கூடிய தீர்க்க தரிசியும் இருந்தார். யாரை பத்தி பேசிட்டு கேட்பேன் நான், எலியா. சோ எலியாவுடைய காலத்துல ஒரு பெரிய டிபேட் வந்துருச்சு, தேவன் பெருசா பாகால் பெருசா. எலியா வந்து நின்று டைரக்டா ஜனங்கிட்ட விட்னஸ் பண்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். 2 மைண்ட் உங்களுக்கு குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஒண்ணு தேவனை பின்பற்றுங்க, இல்லாட்டி யாரை பின்பற்றுங்க, பாகாலை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இப்ப ஜனங்க என்ன பதில் சொல்லிருக்கணும், அவர் வச்ச கொஸ்டின் என்ன, ஒண்ணு தேவனை பின்பற்றுங்க, இல்லாட்டி ஜனங்க என்ன பதில் சொல்லிருக்கணும், ஏதோ ஒன்று சொல்லிருக்கணும். எதுவுமே சொல்லி என்ன அர்த்தம், ரெண்டுமே வேணுங்களா? எதுவுமே பதில் சொல்ல என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு இன்னும் தேவனுடைய மேன்மை என்னன்னு தெரியல. அதான மீனிங். பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ எலியா என்ன பண்ணாருன்னா, உங்களால பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, உங்களுக்கு பதில் வர வைக்கலாமா? நீங்க சொல்ல வேண்டாம், பதிலை வர வைக்கலாம். எப்படி வர வைக்கலாம் பாருங்க. பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் கம்ப்ளீட்டா வாங்க, வந்து பலியை வைங்க பலிபீடத்து மேல. உங்க பாகால் வந்து என்ன பண்ணிட்டதைய எடுத்துட்டு போட்டுமா, சாப்பிட்டு போட்டு அப்படின்னு. உடனே இந்த பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் வந்திருப்பாங்க, வந்திருக்க மாட்டாங்களா? வந்திருப்பாங்க. வந்து என்ன பண்ணாங்க, பலிபீடத்தை கட்டி ஒரு பலியிட்டாங்க. யாரை கூப்பிட்டாங்க? பாகால். என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? வந்து சாப்பிட்டு போ. என்ன நடந்துச்சுங்க? வரவே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனங்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி. யாரை பரியாசம் பண்ணி? பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். எலியா பாருங்க எப்படிப்பட்டாள்னு. தம்பி என்ன பண்றீங்கன்னு கேட்கிறார். எங்க கடவுள் வரதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஆனா உங்க கடவுள் மத்தியான டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எழுப்பு சத்தம் போட்டு. ஒருவேளை தியானத்தில் இருந்தாலும் இருக்கலாம். சோ தியானத்தில் இருந்தாருங்கிறதுக்காக அவன் பொய்யான கடவுள் ஆக வேண்டாம், நல்லா கூப்பிடுங்க சத்தம் போட்டு அப்படின்னு சொன்னாரு. இவங்க சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க, நடக்கல. என்ன பண்ணாங்க தெரியுமா? அது உண்மையான கடவுளுங்கிறதுக்காக தங்களை காயப்படுத்தி கொண்டார்கள், ப்ரூவ் பண்றதுக்காக. கரெக்டா? வாசிங்க இப்ப 28ஆம் வசனம். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் அப்படி என்ன அர்த்தம்? இந்த பழக்கம் அவங்களுக்கு காலாகாலமாக உண்டு. எந்த பழக்கம்?
தங்களை தாங்களே என்ன பண்ணிக்குவாங்க? காயப்படுத்திட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக் கொண்டார்கள். எதுக்காக கீறிட்டாங்க? எதுக்காக கீறிட்டாங்க தெரியுமா? அதாவது பாகால் உண்மையான கடவுள் இல்ல அப்படின்னு தெரியும். ஆனா அதை உண்மையான கடவுள் ஆக்கிறதுக்காக தங்களை என்ன பண்ணிட்டாங்க? இவங்க காயப்படுத்திட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கூட இதை பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா உலக ஜனங்கள்? இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வந்தது? அப்ப கம்ப்ளீட் விக்கிரகாரம் எங்கிருந்து வந்துச்சு? ஆனா இஸ்ரேல் தேசம் எப்படி மாறப்போகுது? யாராவது ஒருத்தர் விக்கிரகாரம் பத்தி பேசினா அப்பா அம்மாவே அடிச்சு கொள்ற கண்டிஷனுக்கு போகுது. புரியுதா உங்களுக்கு? சோ இப்ப என்ன பண்றாங்க? மேல வச்சிருக்கிற பலி பாகால் அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக தங்களை தாங்களே என்ன பண்ணிக்கிறாங்க? குத்தி காயப்படுத்திட்டாங்களா? ஆனா இவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? போர்வை. சோ இவங்க குத்திட்ட காயமெல்லாம் போர்வை போட்டா என்ன ஆயிரும்? மறைஞ்சு போயிடும். இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிற ஒருத்தர் போர்வையை போத்திட்டு வந்தா உள்ள இருக்கிற காயம் யாருக்குமே தெரியாது. போர்வை இனிமேல் போத்தா முட்டா. அதனாலதான் கேட்டாங்க கள்ளத்தீர்க்கதரிசியில பார்த்து, இது என்ன காயம்? அது நிழல், இது பொருள். புரியுதா? சோ இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த ட்ரெஸ் தங்கள் வழக்கத்தின்படியே படிச்சீங்க. அந்த வசனம் தங்கள் வழக்கத்தின்படியே என்ன அர்த்தம்? இவங்களுக்கு வேலையை இப்படித்தான் அப்படின்னு உடம்பு முழுக்க என்னதான் இருக்கும்? காயமா தான் இருக்கும். யாருக்கு? தீர்க்கதரிசிகள் இல்ல, கள்ள தீர்க்கதரிசிகள். போர்வை போத்திருக்க வரைக்கும் தெரியாது. இனிமேல் போர்வையை போத்திக்க மாட்டாங்கன்னா எல்லாமே நல்லா தெரியும். இது நிழல்ல இருந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டது. இப்ப நம்ம பார்க்க போறது அந்த பலிபீடத்தின் மேல வச்சிருக்கிற பலி எடுத்துட்டு வேற ஒன்ன வைக்க போறோம். எதைய? அவங்க ஆயுதங்களை. இப்ப இந்த ஆயுதம் தான் பெருசு, தேவன் பெருசுலன்னு சொல்றதுக்கு இஸ்ரேல் தேசத்தில் ஆட்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? ஜனங்களும் அதை நம்பி இருப்பாங்களா இல்லையா? நம்பியிருப்பாங்க. எது வரைக்கும்? போர்வை போத்திருக்க வரைக்கும். கிளென்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த போர்வை என்ன பண்ணிடுவாங்க? கழட்டிடுவாங்க. இப்பதான் தெரியும், நீ எல்லாம் அன்னைக்கு இந்த விக்கிரகம் தான் பெருசுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம் அல்லவா அப்படின்னு கேட்கிறப்ப ஜனங்கள் சொல்லுவாங்க, ஆமா நாங்க சொல்லிட்டு இருந்தோம்னு சொல்லுவாங்களா? இல்லை, நாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லைன்னு சொன்னாலும் அவங்க மேல இருக்கிற காயம் காட்டி கொடுத்துருவோம், நீங்க கள்ள தீர்க்கதரிசி. ஆனா இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? திருந்தி நல்ல ஜனங்களா இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப விக்கிரகம் அப்படிங்கிற விஷயம் இந்த தேசத்துக்குள்ள எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேவனோட பெருசா நினைக்கிற அளவுக்கு வரப்போகுது. அப்படி நினைக்க வைக்கிறதுக்கும் சில தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அதுல நிறைய பேர் திருந்தி வந்தாலும் வரலாம். இவங்க சொல்றது கேட்டதா ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மதில்கள் இல்லாத தேசம், கதவுகள் இல்லாத தேசம், தாழ்பாள்கள் இல்லாத தேசமா கவலை இல்லாம தங்களுடைய விக்கிரகங்களை நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உங்க விக்கிரகத்தை நீ நம்பாத, நான் தான் பெருசு அப்படிங்கிறத நம்புங்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளையும் விட்டு நல்லா மறுபடியும் என்ன பண்ணுவார்? இப்ப அடிக்க வைப்பார். வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். என் உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் செலுத்தும்படிக்கு நான் எதை கூட்டுறேன்ட்டாரு? ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் என்ன பண்ணிட்டேன்? தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா தேவன் என்ன பண்ண போறாருன்னா, ராஜ்யங்களை கூட்டி இவங்களுக்கு மறுபடியும் ஒரு பாடம் புகட்ட போறாரு. என்ன பாடம்னா, விக்கிரகங்களை நம்பாத, நீ எதை பெருசா நினைக்கிறியோ அது உனக்கு பெருசு இல்ல, உன் தேவன் தான் பெருசுங்கிறத தேவன் ப்ரூவ் பண்ண போறார். அது வரைக்கும் எப்படி இருப்பாங்க? நிர்விசாரமா இருப்பார்கள். படிச்சோமா இல்லையா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி, விக்கிரகாராதனை, எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். உன்னை யார் யாரெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆடினாங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன்? நானு விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். என்ன கொள்ள மாட்டாய்? அப்ப இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருந்து எதை எடுக்க போறாரு? எதை வச்சு அகங்காரம் வந்துச்சு? அவங்களுடைய ஆயுதங்கள். அதுதான் பெருசுன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சில தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த ப்ராசஸ்ல தேசம் பயங்கரமா என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அடி வாங்கும். அப்படி அடி வாங்குறப்ப இஸ்ரேல் ஜனங்களில் பெரும்பான்மையோர் அழிக்கப்படுவார்கள். படிச்சிருக்கோமா இல்லையா? ஆனா கொஞ்சம் பேர்
மீந்திருப்பாங்க. அந்த மீந்திருக்கவங்ககிட்ட என்ன இருக்கும்? ஒருவேளை திருந்தி வந்திருந்தாங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசியா இருந்து திருந்தி வந்திருந்தாங்கன்னா, அவங்க கள்ள தீர்க்கதரிசி சொல்ல மாட்டாங்க, போர்வை போத்திக்க மாட்டாங்க. ஆனா என்ன இருக்கும்? காயம் இருக்கும். புரியுது உங்களுக்கு? அந்த காயம் வேற ஒண்ணும் இல்லை, தேவன் அவங்களுக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு. சோ எல்லா ஜனங்களும் அழிய மாட்டாங்க, ஆனா அகங்காரம் அழிஞ்சு போகும். ஒரு சில ஜனங்கள் மட்டும் அகங்காரத்திலிருந்து மீண்டு வருவாங்க. அவங்களுக்கு பேர் தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனங்கள். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். யாருங்க இது? மீந்திருக்கும் ஜனங்கள். அவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள்? சிறுமையா இருப்பாங்க, ஆனா எப்படி இருப்பாங்க? எளிமையான ஜனத்தை வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். எது மேல நம்பிக்கையா இருக்க மாட்டாங்க? ஆயுதங்கள் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். அடுத்தது, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவங்க கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க? அநியாயம் செய்ய மாட்டாங்க. அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. அவங்க என்ன பேச மாட்டாங்க? பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. ஏன் எல்லாம் சவுண்ட் உள்ள போகுது? சரி, அடுத்தது, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். ஒருத்தர் என்ன காமிக்க முடியாது உங்ககிட்ட? ஒன்னும் பயம் எல்லாம் காமிக்க முடியாது. யார்கிட்ட? சோ இந்த மீந்திருக்கிறவர்கள் அப்படிங்கிறவங்க பரிசுத்தமா பிறந்து பரிசுத்தமா வாழ்ந்தவங்கள இல்ல. இஸ்ரேல் ஜனங்கள்லயே தேவனுக்கு பிடிக்காத விஷயம் செஞ்சதும் கூட தேவன் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊத்தும் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள்னா அவங்க மீந்திருக்கிற குரூப்ல தாராளமா என்ன பண்ணலாம்? வரலாம். அப்படி வரப்ப அவங்க கிட்ட என்ன இருக்காது? போர்வை போத்திக்க மாட்டாங்க. போர்வை யார் போத்திக்குவா? கள்ளத்திற்கு. இவங்க என்ன போத்த மாட்டாங்க? போர்வை போத்த மாட்டாங்க. ஆனா ஜனங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் ஒரு காலத்துல சொல்லிட்டு. ஆனாலும் தேவன் கொடுத்த நியாய தீர்வு இருக்குமே தவிர இந்த ஜனங்கள் கெட்டு போக மாட்டார்கள். அவங்களுக்கு பேர் தான் மீந்து இருப்பவர்கள். மீகா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். எது வரைக்கும்? ஒரு பிரசவ வேதனைக்கு ஒப்பு கொடுப்பார். அப்பதான் கரெக்டா இருக்குது. கரெக்டா? அது அந்த காலத்துக்கு என்ன பேர்? யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். அடுத்தது, அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள். மீதியானவர்கள் கிடையாது, மீதியானவர்கள். எந்த மீதியானவர்கள்? மீந்திருப்பவர்கள். இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். இஸ்ரவேல் புத்திரரோடு கூட என்ன பண்ணுவாங்க? திரும்புவாங்க. இந்த மாதிரி நிலைமைக்கு இவங்களை கொண்டு போவோம்னா, இவங்க நம்பிட்டு இருக்கிற விஷயம் பெருசு இல்ல, தேவன் தான் பெருசுங்கிறத தேவனே இப்ப அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். எதை வச்சு ப்ரூவ் பண்ணி காமிக்க போறான்னு பாத்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் அவங்களை காப்பாத்தாதுன்னு சொல்லி தேவன் காமிக்கணும் அவங்களுக்கு. இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அடுத்த சாப்டர்லயே படிக்க போறோம். வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும். ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ, அந்த மீதியான ஜனத்துக்கு தான் என்ன பேருங்க? மீந்திருப்ப. அந்த மீந்திருப்பவர்கள் ஒருத்தர் 2 பேர் யாராவது முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்திருக்கலாம்? கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருந்திருக்கலாம். இனிமேல் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. சொன்ன என்னாகும்? கொன்னே போடுவாங்க. தேவனுடைய நியாயப்பிரமாணம் ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் ஆக போகுதுங்கிறத என்ன பண்ணிக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த காயம் எங்கன்னு கேட்டப்ப என்ன பதில் சொன்னாங்க? இந்த 16ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்களா இதுலயே. சகரியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், ஏன் என்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டாங்க. என்ன தெரியுமா? காயமானதுனால, அடி வாங்கினால தான் காயமா இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. என்ன அடி? சிநேகிதர் வீட்டில் பட்ட அடி. யார் இவங்களுக்கு சிநேகிதர்? ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அம்மாவா? நீங்க அப்பா அம்மா அடிக்கிறதுலே இருக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த வார்த்தையினுடைய ஹீப்ரு வேர்ட் எடுத்து மீனிங் பார்த்தா லவ், லைக், ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்டுனா ஸ்நேகிதன் கொடுத்துருக்கோம். இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா லைக், விரும்புறவங்க. அப்ப கள்ளத்தீர்க்கிறதுன்னு சொல்றவங்க யாரையோ விரும்பி இருக்காங்க, அவங்களாலதான் இவங்களுக்கு அடியே. பாகால் சொல்லலாம், இவங்க நம்பிட்டு இருந்த தப்பான தலைவர்களை சொல்லலாம். அவங்கெல்லாம் இவங்களுக்கு எப்படி இருந்திருப்பாங்க? முதல்ல ரொம்ப அன்புல இருந்திருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. இவங்களெல்லாம் ஃப்ரெண்டா நம்பி இவங்க சொன்ன தப்பு தப்பான விஷயத்தை கேட்டதுனால அடிபட்டுச்சு. நல்ல வேளை அடிபட்டதோட தப்பிச்சு வந்துட்டேன், நியாய தீர்ப்போட வந்துட்டோம், நாங்க யாரும் அழியல. ஸோ காயம் இருக்கு, ஆனா இந்த காயம் ஏற்பட்டது உண்மை. இப்ப நாங்க எப்படி இருக்கோம்னா போர்வையை என்ன பண்ணிக்க மாட்டோம்,
போத்திக்குமா. ஸோ இனிமேல் யார் என்ன பண்ணாதீங்க, போர்வையை போத்திக்கொள்ள. இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாமா? போர்வையை போத்திக் கொள்ளாதீர்கள். எடுக்கலாம், கவலைப்படாதீங்க. ஓகே. ஸோ இஸ்ரேல் ஜனங்களுடைய கண்டிஷன் எப்படி எப்படிலாம் மாறப்போகுதுங்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. யாருக்கு தெரியும்? ஏன் தெரியும்? நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போகணும். அதுக்காகவா? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு போகணும். அதுக்கு தான். என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த தேசத்தை கடற்கரை மணலாக இருந்து கிறிஸ்துடைய கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் வழிநடத்த போற இந்த ஜனங்களை இந்த அளவுக்கு தேவன் பர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு வராருன்னா, இவர்களை எல்லாம் பர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு வருவதற்கு ஒரு குரூப்பை வைக்க போறாரு. பார்த்தீங்களா? அவங்கள எந்த விதமான பர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு போவார் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நம்ம நினைச்சு பார்த்துட்டு, யாராவது கள்ளத்தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பண்ணலாம்? நம்ம இப்படி பாக்குறீங்க, நீ கள்ளத்தீர்க்கதரிசி இப்ப என்னன்னு படிச்சோம் நம்ம இந்த இடத்துல? இதை நம்பு, தேவனை நம்பாத. இதை விட தேவனோட இது பெருசு அப்படின்னு நம்ம கிட்ட யாராவது சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்ப இல்லையே, தாய் தகப்பன் தானே அடிக்கணும் போட்டிருக்காங்க. இப்ப நமக்குள்ள யாராவது அப்படி சொன்னா என்ன பண்ணலாம்? அடிக்கூடாது. அடிக்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம இதுல. அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்க மனசுல, அவங்க அவ்வளவுதான் முடிச்சது. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இல்லையா? இப்ப மட்டும் திருப்பி வராது. இப்ப இந்த குடும்பத்துக்குள்ள மகன் தப்பு பண்ணா யார் அடிக்கணும்? எதை வச்சு அடிக்கணும்? சத்தியத்தை வச்சு அடிக்கணும். பயங்கரமா இருக்குங்க. கல் எடுத்து அறியணும்னு சொல்லியிருக்க அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, இனிமேல் அவன் உயிர் வாழவே கூடாதுன்னு அர்த்தம். அங்க நிழல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்தில் யாருக்கா இந்த மாதிரி நினைப்பு வந்துச்சுன்னா, அந்த நினைவு இனிமேல் என்ன ஆகக்கூடாது? உயிர் வாழக்கூடாது. ஸோ அவங்களை கூப்பிட்டு பக்குவமாக சொல்லி அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய தவறான விக்கிரகத்தை நம்ம என்ன பண்ணிடணும்? இப்போ அழிச்சிடணும். ஏன்னா நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாய் தகப்பன்மார் அப்படிங்கிறது என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு வாக்குத்தத்த வசனம், ஜனவரி 1 இல்லை, 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாத்தீங்களா என்ன நீ கண்டிஷன்? பாத்தீங்கன்னா பாதி சர்ச் க்ளோஸ்டு நேற்று நைட்டு. ஏன் போன வருஷம் இருந்துச்சு, எங்க காணாம போச்சு? ஒண்ணுமில்ல. தேவன் என்ன செய்யும் நினைக்கிறாரோ அதை செய்வாருங்கிறதுக்கு பியூட்டிஃபுல் ப்ரூஃப் நடந்துட்டு இருக்கு. இப்ப வாசிங்க. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் வீட்டில் மாட்டிருக்க இந்த வசனம்? உன்னை ரட்சிப்பதற்காக உன் கூடயே, நம்ம கூடவே இருந்தாலும் நம்ம என்னவோ நமக்கு தான் தெரியும். அப்புறம் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமா. உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தான்னு வச்சுக்கோ, அவனை ஒண்ணுமில்லாம பண்ணிடுவேன் நான். உன்னையோ நான் நிர்மூலம் ஆக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. எப்படி பொருந்துன்னு எடுத்துக்கலாமா? எல்லா ஜனங்களும் உனக்கு எதிராக வர்றப்ப நான் அலோவ் பண்ணுவேன். நீ மட்டும் திருந்திட்டினா அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன்? அழிச்சிருவேன். ஸோ மற்ற ஜனங்களை தேவன் வச்சிருக்கிறது யாருக்காகனா, இந்த ஜனங்களை சீர்படுத்துவதற்காக. இஸ்ரேல் ஜனங்களை தேவன் யாருக்காக வச்சிருக்காரு? எதுக்காக? இவைகளெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கோ எச்சரிப்பு. சாதாரண எச்சரிப்பா இது? இவ்வளோ பெரிய எச்சரிப்பை தேவன் இவங்க மூலமாக நம்ம கொடுத்துருக்கிறப்ப நாம் எவ்வளோ எச்சரிப்பாக இருக்கணுங்கிறத என்ன பண்ணிக்கணும்? நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த எச்சரிப்போடு நம்ம என்ன பண்ணலாம்னா, தொடர்ந்து தேவனுடைய வழிநடத்துதலுக்கு நாம் காத்திருக்கலாம். மீதி இருக்கக்கூடிய பகுதிகளை அடுத்த வாரம் நம்ம மீண்டும் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அன்பு சகோதரர் மூலமாக தேவன் இன்ற நாளிலும் கூட